கேரளாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 230 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. எத்தனை பேர் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது? இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது கேரளாவில் மீண்டும் கொரோனா தொற்று என்பது பரவுவது அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே கடந்த 2018 முதல் 20ஆம் ஆண்டு வரை கொரோனா தொற்று என்பது உச்சத்தில் இருந்தது. குறிப்பாக இந்தியா முழுவதும் பல லட்சம் மதிப்பிலான மக்களுக்கு கொரோனா தொற்று என்பது பரவியது. அது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று என்பது படிப்படியாக குறைந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழகத்திற்கு அண்டை மாவட்டமான கேரளாவில் கொரோனா தொற்று என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 230க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரையில் மொத்தமாக கேரளாவை பொறுத்தவரை 949க்கு நபர்களுக்கு கொரோனா தொற்று என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் பத்தனம்திட்டம் என்ற மாவட்டத்தில் மட்டும் 3 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பக்தர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய செல்வது வழக்கம். இந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக கேரளாவில் கொரோனா தொற்று என்பது அதிகரித்து வருவதால் தற்போது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே உரிய வசதிகள் என்பது செய்து தரப்படாமல் சபரிமலைக்கு செல்பவர்கள் கடும் சிரமம் அடைந்து வருவதாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்று என்பது தீவிரமாக பரவி வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய பயணிகள் தற்போது அச்சம் அடைந்திருக்கின்றனர். ஏனென்றால் ஏற்கனவே ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உரிய பேருந்து வசதிகள், அதே போன்று குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு என்பது நிலவி வருகிறது. இதனால் அதிகப்படியான மக்கள் ஒரே பேருந்துகளில் சமூக இடைவெளி இல்லாமல் செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 230க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தற்போது உடனடியாக கேரளா அரசாங்கம் இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்று சுற்றறிக்கை என்பது அளித்திருக்கிறது. இதனால் உடனடியாக பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சமூக இடைவெளிகளை பின்பற்ற வேண்டும் என்பது போன்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஜனனி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.